வேற எதனா கேள்வி இருக்கா? ஐயா கையா இருக்குங்கய்யா. நீங்க எனக்கு புரியலன்றீங்க. எனக்கு புரியுதோ இல்லையோ, உங்களை கேட்டவங்களுக்கு தீர்வு கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. அதை விடுங்க. நீங்க கேள்வி கேட்கறத சொன்னதுனால கேட்குறேன். இப்போ உங்கள மூத்தவரை ஒருத்தர் தப்பா பேசிட்டார். இங்க இருக்கிறவங்க தப்பா பேசிட்டாங்க. அதுக்கு நீங்களும் அவங்கள தப்பா பேசுவேன்னு சொல்றீங்களே, இது எந்த வகையிலங்க நியாயம்? எங்கள்ல மூத்தவரை ஒருத்தர் அவன் தப்பா பேசினா அதை பார்த்துட்டு இருக்க முடியுமா எங்களால? அதுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கணும்? எங்க வீட்டு மூத்தவரை திட்டினீங்க, திட்டாதீங்க, வன்மையா கண்டிக்கிறேன், எதிர்ப்பு தெரிவிக்கிறேன், தப்புங்க நீங்க பேசுனது அப்படின்னு சொல்லிருக்கலாம்ல. திட்டுனது அவங்க, அப்புறம் தான் நாங்க திட்டணும். மிகப்பெரிய பொறுப்புல இருக்கீங்க. அந்த பொறுப்புல இருக்கும்போது உங்க பெரியவங்களை திட்டும் போது உங்களுக்கு கோபம் வருது, நியாயம் இல்லைன்னு மறுக்கல. அதுக்கு நீங்க திட்டாதப்பா, திட்டக்கூடாது, இது கண்டிக்கிறேன்னு சொல்லணுமே தவிர, நீ எங்க மூத்தவங்களை அசிங்கமா பேசிக்கோ, நான் உங்க மூத்தவரை அசிங்கமா பேசிப்பேன் இப்படின்னு முதல்ல சொன்னீங்க. அதுக்கப்புறம் வேற என்ன சொல்றீங்க? இன்னைக்கு ஃபுல்லா எங்க மூத்தவங்களை கூட்டமா வந்து எவ்வளவு பேர் சேர்த்து திட்டாலும் திட்டுன்றீங்களே, நாளைக்கு வந்து உங்க மூத்தவங்களை நான் ஒரு பெரிய கூட்டம் சேர்த்து திட்டு வேண்டீங்களே. இது ஒரு தலைமை பண்பாங்க. நீங்க என்ன பண்ணணும்? எப்பா திட்டக்கூடாது, திட்ட தப்பு, நான் கண்டிக்கிறேன்னு சொல்லியிருக்கணும். அல்லது அவங்க மேல் இடத்துல போய் இப்படிலாம் திட்டாத சொல்லு, அது தப்பு இல்லை அப்படின்னு உங்களுக்கு புரிய வச்சிடணும். நீ ஏட்டிக்கு போட்டியா போய் நீ திட்டு, நான் பார்த்துக்கலாம் ஒரு பேச்சு சொல்ல வரேன். அதாவது உங்க மூத்தவங்களை நீங்க தான் திட்ட சொல்லிட்டு அதிகமா சொன்னீங்க. திட்டு திட்டு கூட்டு வந்து ஒரு நாள் ஃபுல்லா திட்டு. நீ எவ்வளவு பேரை கூட்டு வந்து திட்டியோ திட்டு. திட்டு திட்டுன்ற வார்த்தை உங்க தான். திட்டாதன்னு சொல்லாம திட்டு திட்டுன்னு. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க தெரியுமா? அதுக்குதான் நான் சொன்னேன், நான் கூட்டத்தை கூட்டி அவங்கள திட்டுன்னு சொன்னேன். ஐயா, நீங்க ஒரு மிகப்பெரிய பொறுப்புல இருக்கீங்க. உங்க மூத்தவங்க ஒரு பெரிய பொறுப்புல இருக்காங்க, எதிரில் இருக்கிறவங்க ஒரு பொறுப்புல இருக்காங்க, அவங்களுக்கு மேல இருக்கிறவங்க பொறுப்புல இருக்காங்க. அப்ப நீங்க என்ன பேசிருக்கணும்? பேசாதன்னு சொல்லலாம், கண்டிக்கிறேன்னு சொல்லலாம், அந்த கோபத்தின் வெளிப்பாடு அப்படி எல்லாம் இருக்கலாம். அதை விட்டுட்டு திட்டுறதுன்றது பண்பாடா? திட்டலாமா? ரெண்டாவது, நீங்களே இப்போ நான் உதாரணத்துக்கு உங்களை சொன்னா கூட தப்பாயிடும். என்னன்னு சொல்றேன், இப்ப நானு எங்க குடும்ப மூத்தவரை ஒருத்தன் திட்டிருந்தான்னா, ஒரு நாள் ஃபுல்லா திட்டுறா, வா நீ மட்டும் இல்ல உங்க கூட சேர்ந்து உங்க உங்க கூட்டம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் வச்சு திட்டுறா அப்படின்னு எங்க மூத்தவங்களை நிக்க வச்சு நானே திட்ட சொல்லுவேன்னா, அதுக்கு நீங்க சொல்றது திட்ட சொல்லிட்டு மறுநாள் ரைட்டு இன்னைக்கு நான் உங்க மூத்தவங்களாம் திட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் நான் திட்டுறது எந்த வகையில் எனக்கு சத்தியமா புரியல. இது தப்பான ஒரு விஷயங்க. அப்படி முன் போவாதீங்க. இன்னொன்னு தெரியுங்களா, நீங்க எதுக்கு வாதம் பண்ணணும் தெரியுமா? எனக்கு அரசியல் தெரியாது பிரதர், நீங்களே சொல்லுங்க, எதுக்கு வாதம் பண்ணணும்? தப்பா நினைச்சுக்காதீங்க, உங்களுக்கு அரசியல் தெரியும். நான் எந்த வகையில சொல்றேன்னா, மக்கள் நலனுக்காக நீங்க வாதம் பண்ணலாம், நாட்டு முன்னேற்றத்துக்காக வாதம் பண்ணலாம். அதெல்லாம் மக்கள் பார்த்தா கூட ரைட்டு, நாட்டுக்காக பேசுறாங்க, மக்களுக்காக பேசுறாங்க, வாழ்வாதாரத்துக்காக பேசுறாங்க, தொழில்துறைக்காக பேசுறாங்க, இப்படி ஒரு விஷயத்தை எடுத்துப்பாங்க. நீங்க தனி மனித தாக்குதல், அதுவும் வந்து இந்த வலைதளங்கள்ல வருது, ரொம்ப மோசமா. மக்கள் நினைப்பாங்க இவங்க ஒரு சொந்த சாண்டியை போடுற மாதிரி இருக்கு. அப்போ உங்க மேல இருக்கிற ஒரு நல்ல எண்ணம், தலைவர்னாவே இப்படிதான் இருப்பாங்க போல இருக்கு. ரெண்டு பேரும் மாத்தி மாத்திட்டுறாங்க. இவங்கெல்லாம் நம்மளை எப்படி முன்னேற்றுவாங்க? இவங்க சொந்த சண்டையை போட்டுருக்காங்களே. நாட்டு முன்னேற்றத்துக்காக பேசியிருந்தா வாதம் பண்ணா ஒரு டிபேட் பண்ணா நல்லா இருக்கும். அதாவது அது பட்டிமன்றம் மாதிரி பேசிக்கிட்டு ஒரு ஆரோக்கியமான விவாதம் வந்தா நல்லா இருக்கும். ஓட்டு போட வரவங்க கூட பரவாயில்ல, இவரும் அவர் கருத்தை சொன்னார், இவர் கருத்தை சொன்னார், அது நாட்டு முன்னேற்றம், என்னுடைய வாழ்வாதாரம் உயர்வு, விவசாய உயர்வு, தொழில் முன்னேற்றம், கல்வி முன்னேற்றம், இராணுவ பாதுகாப்பு, இதுக்கெல்லாம் வாதம் பண்ணாங்க. இப்ப அந்நிய நாட்டுக்கு வந்து பண மதிப்பீடு, அதுக்கெல்லாம் விவாதம் பண்ணாங்க. அதுக்காக ரெண்டு பேருமே போராடினாங்க. பேசுறதுல இவர் பேசுறது இந்த நியாயம் இந்த நியாயம் நினைப்பாங்க. நீங்க சொல்ற மாதிரி அதை பத்தி எல்லாம் பேசினா மக்கள் எங்களை பாப்பாங்களா? அப்பப்போ இந்த மாதிரி எதனா பேசினாதான் பிரதர் மக்கள் எங்களை ஞாபகத்துல வச்சுப்பாங்க. அப்போ உங்களை ஞாபகம் வச்சுக்கதான் இது மாதிரி எல்லாம் சண்டை போறீங்களே தவிர, அப்போ உண்மையான சண்டையும் கிடையாது. நாளைக்கு காலைல திட்டிக்கின்னு அதெல்லாம் முடிஞ்சிடும். ஸோ மக்கள் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும், இதுதான் உங்கள் நோக்கமாக இருக்குது. எனிவே இவ்வளோ நேரம் வந்து தெளிவான பதிலை கொடுத்துருந்தீங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னீங்க. நன்றிங்கய்யா. வேறு ஏதாவது புதுசாக நீங்கள் பண்ணும்போது சொல்லுங்கள். கொஞ்சம் எங்களுக்கும் வந்து யூடியூப்க்கு ட்ரெண்டிங்கு தேவைப்படுது. முடிஞ்ச வரைக்கும் பண்ணும்போது எனக்கு முதல்ல தகவல் சொல்கிறேன். சரிங்கய்யா?